இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இன்று இயேசப்பா நம்மோடு என்ன பேசுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 119 22 வசனம், நிந்தையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும், நான் உம்முடைய சாட்சிகளை கை கொள்கிறேன். விசுவாசத்துல தேவனை நம்பி கிறிஸ்துவை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, அநேக நிந்தைகள், அவமானங்கள், துக்கங்கள், கண்ணீர்கள், ஆனாலும் அந்த போராட்டங்களை போராடி கொண்டு விசுவாசத்தோடு வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய நிந்தை, உன்னுடைய கவலை, உன்னுடைய அவமானம் எல்லாவற்றையும் நான் அகற்ற போகிறேன். ஏனென்றால் நீ என்னுடைய சத்தியத்தை நீ கை கொண்டு விசுவாசித்துக் கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உன்னை நான் நிச்சயமாகவே நான் ஆசீர்வதித்து உன் எல்லையை நான் பெரிதாக்க போகிறேன் என்று இந்த வேளையிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அநேக நிந்தனை, அநேக போராட்டம், அநேக தோல்விகள், இப்படி அநேக சூழ்நிலைகள் உங்களுக்குள்ள காணப்பட்டாலும் விசுவாசத்தோடு வாழ்ந்து என் தேவன் எனக்கு உதவி செய்வார், என் தேவன் என்னை ரட்சிப்பார், கிறிஸ்து எனக்காக இருக்கிறார் என்று வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். உங்க கண்ணீரை காண்பார், உன் துக்கத்தை காண்கிற தேவன் இன்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், கலங்காதே, பயப்படாதே, திகையாதே, நான் உன் கூட இருந்து உன் நிந்தையும் அவமானத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன், அகற்று போட போகிறேன். நீ சந்தோஷத்தை காண்பாய், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் இன்று உங்களை பார்த்து, இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களோடு ஏசப்பா பேசிட்டு இருக்கிறார். விசுவாசிங்க, உங்க நிந்தை, அவமானம் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து அகற்றி விட்டார். விசுவாசிங்க, நாம் ஜெபிக்கலாம். நேசிக்கிற பரலோக பிதாவே, அருமையான இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, நிந்தையும் அவமானம் எல்லாவற்றையும் நீங்கள் அகற்றினதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். அப்பா, உம்முடைய சத்தியத்துல நிலைத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வருகிற கண்ணீர், போராட்டம், நிந்தை, அவமான, துக்கங்கள் எல்லாமே இயேசுவின் நாமத்தினால் முற்றிலும் விலகி போவதாக ராஜா ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் சந்தோஷத்தை காணட்டும். உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு புதிய ஆசீர்வாதத்தை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் காணும்படி உதவி செய்வீராக ராஜா ஆண்டவரே. நீங்கள் அப்படியா செய்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க போவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக நிந்தைகள் வரும் பொழுது, அநேக அவமானம் வரும் பொழுது, அநேக கண்ணீர் விடுவதும் ஆண்டவரே உம்முடைய சத்தியத்துல நிலைத்திருந்து உண்மையை விசுவாசித்து உம்முடைய பட்சத்தில் நிலைத்திருக்க உம்முடைய கிருபை அருளை செய்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எல்லா சூழ்நிலைகளிலும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உண்மையே சார்ந்து வாழ்ந்த நிமித்தமாய் ஆண்டவரே நீங்கள் நன்மை செய்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய ஆசீர்வாதம் பெருகட்டும் ஆண்டவரே. விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், கிறிஸ்துவோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நிந்தைகள், அவமானங்கள் இயேசுவின் நாமத்தினால் முற்றிலும் விலகி போவதாக ராஜா ஆண்டவரே. கூடிய சீக்கிரத்துல ஒரு சந்தோஷத்தை நீங்கள் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நிந்தையும் அவமானத்தையும் ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து நீக்கி விடுவார். ஜீசஸ் வித் யூ. ஜீசஸ் லவ்ஸ் யூ. காட் பிளஸ் யூ.